வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ப்ளே ஆகிற வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு வந்து கைன்மாஸ்டர் வேணும். கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து பேக்ரவுண்டில் மீடியாக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மீடியாக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கட் அவுட் ஆப்ஷனுக்கு பக்கத்தில், அதாவது பேன் அண்டு ஜூம்னு இருக்கும், அதில் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கும். அதை ஈக்குவல் டு கொடுத்து உங்களுக்கு தேவையான அளவு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு மேலே டிக் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. அடுத்தது லேயருக்குள்ளே போய் மீடியா, அதாவது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் கொடுத்து குரோமோ கீயில் போய் எனேபிள் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிவிட்டு கீ கலருன்னு இருக்கும், அது ரெட் கலரில் இருக்குது, அதை கொடுத்து பிளாக் கலரில் வச்சுட்டு டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் டிக் சிம்பிள் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து லேயருக்கு, அதாவது உங்களுக்கு தேவையான சாங், உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது திருப்பி லேயருக்குள்ளே போய், அதாவது ரெட் இமேஜ், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளே போய் அதை செலக்ட் பண்ணி கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே ஸ்க்ரீன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ஜூம் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல வச்சுக்கோங்க. நான் இந்த கார்னர்லேயும் மேலே அந்த கார்னர்லேயும் வைக்க போகிறேன். அதை நீங்கள் திருப்பி இன்செர்ட் பண்ணணுன்னு தேவையில்ல. அதை செலக்ட் பண்ணி சைடில் 3 டாட் இருக்கும், டூப்ளிகேட் கொடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் கொடுத்துட்டு ஒன்று இந்த சைடு வச்சுட்டு அடுத்த டூப்ளிகேட்டை அந்த கார்னரில் வச்சுக்கிறேன். திருப்பி ஃபஸ்ட்டு இருக்கிறத டூப்ளிகேட் கொடுத்துக்கிறேன், ரெண்டாவதாக இருக்கிறத திருப்பி டூப்ளிகேட் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டாக இருக்கிறத வந்து ஓவரால் அனிமேஷனுக்குள்ளே போய் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரெண்டாவதாக இருக்கிறதுலையும் அனிமேஷன், ஓவரால் அனிமேஷனுக்குள்ளே போய் ரெண்டாவது வச்சுக்கோங்க. ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரெட் எஃபெக்ட் வந்து பீட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட், அதாவது லேயருக்குள்ளே போய் டெக்ஸ்ட், அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் நான் லவ்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி ஓகே கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான டிசைன் ஃபாண்ட் ஸ்டைலில் சூஸ் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாண்ட்டு ஃபுல்லாக வேணும்ல, அதனால் கீழே இருக்கிறத ட்ராக் பண்ணி ஃபுல்லாக வச்சுட்டு கலர் ரெட் கலர், ஷேடோ ரெட் கலர், க்ளோ ரெட் கலர், அவுட்லைன் ரெட் கலர் எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டு லவ்ங்கிறத இழுத்து ஃபுல் வீடியோக்கு வச்சுட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.